இந்த பேப்பரில் படிச்சுட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா கட்டிட்டு இருக்காங்க. பேசுவதெல்லாம் கொஞ்சம் சுருக்கி தான் பேசுகிறலாம் வந்திருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே போடப்பட்ட பல்வேறு திட்டங்களை, நல திட்டங்களை, மக்கள் பணிகளை, அதே போன்று அம்மா மறைந்த பிறகும் நம்முடைய புரட்சி தமிழர் வருங்கால தமிழகத்தை ஆள இருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுமார் 4.25 ஆண்டு காலங்கள் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் அம்மா அறிவித்த அத்தனை திட்டமும், அதே போன்று தன்னுடைய மனதிலே உதித்த பல்வேறு நல திட்டங்களையும் மிக சிறப்பான முறையிலே நம்முடைய ஆட்சி காலத்திலே நாம் எல்லாம் செய்து கொடுத்தோம். இந்த பகுதியோட இந்த நம்முடைய தொகுதியினுடைய இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்துருக்காங்க. கிராமணத்தை பட்டா சுமார் 33 சென்ட் வரை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமதி KP கந்தன் அவர்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, மக்களுடைய குறைகளை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் முதன்மையாக விளங்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கு அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும், தாலைக்கு தங்கமாகட்டும், அது வந்து படிக்கணில் லேப்டாப் திட்டமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு திட்டங்களை, அம்மா கிளினிக் எங்க போனாலும் சரிதான், அம்மா கிளினிக்ல போயிட்டு தலைவலியில் கூட அங்கே பார்த்தவங்க ஜுரம் பார்த்திருந்தாலும் மக்களுடைய சிகிச்சை பெற்றுக் கொள்வார்கள். ஏன்னு சொன்னா அதையும் மூடிவிட்டார்கள். எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வரும்பொழுது நியாய விலை கடைகளிலே சுமார் 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ரேஷன் கடையில அந்த பொருட்களை, நம்ம வாங்கின்ற பொருட்களை இலவசமாக கொடுத்தவர் நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதெல்லாம் யாருன்னா மறந்திருக்க முடியுமா? தாய்மார் அவர்களே, சற்று சிந்தியுங்கள். ஏன்னு சொன்னா 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, அது கூட அவங்க கொடுக்கல. நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சட்டமன்றத்திலே அதற்காக குரல் கொடுத்து பல்வேறு முறை குரல் கொடுத்த பிறகுதான் செவிச்சாய்த்து தகுதி உள்ளவர்கள் தான் கொடுப்பேன் என்று கொடுத்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் தகுதி இல்லை, ஓட்டு வாங்குவது மட்டும் எல்லாம் தகுதி இருந்தாங்களா? இன்னைக்கு உட்கார்ந்துற மகளிர் தான் நீங்க தகுதி இல்லாத இருக்கிறீங்களா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு 2026 நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அரியணை ஏறுகின்ற ஆண்டு 2026. என் அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவரும் பாதந்து பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். எந்த ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தாலும், ஏற்கனவே 525 வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், 525 வாக்கு நிறைவேற்றிவிட்டியா என்று கேட்டால் 90% சொல்றான். ஏதோ 50 நிறைவேற்றி 100 நிறைவேற்றி சொல்ல, 90% வாங்குறாங்கல்ல, அந்த சதவீதத்தை அவங்க சொல்றாங்க. 90% என்று சொன்னால் எந்த திட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா கூட இருந்தாங்க, அறிவிச்சாங்க, மிக்சி, கிரைண்டர், பேனு எல்லாமே சொன்னாங்க, சொன்ன மாதிரியே கொடுத்தாங்க, பட்டா கொடுத்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கையால நாங்கள் எல்லா ஊர்லயும் போயிட்டு ஊரா கொடுத்துட்டு வந்தோம். ஏன் என்று சொன்னால் 2026 அமைகின்ற ஆட்சியிலே உங்கள் அனைவருக்கும் பட்டா கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதிபட சொல்லுகின்றோம். சொல்லிவிட்டு நாங்கள்லாம் மேடையில் போயிட்டு பேசிட்டு போறதுக்கு இல்லை, அப்படி கீழே இறங்கினா இந்த மக்கள் கேட்பாங்க, அன்னைக்கு வாய்க்கடியே பேசுனீங்களே என்ன ஆச்சு என்று சொல்வார்கள். எனவே இப்ப திமுக என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க பணத்தை நம்பிதான் இப்ப தேர்தல் நிற்க போறாங்க. அவங்களுடைய எந்த திட்டத்தையும் வந்து நிற்க போறது இல்லை. நீங்க எல்லாம் உசாரா இருக்கணும். 1000 ரூபாய் பார்த்து நீங்க நினைக்க கூடாது. நம்முடைய கரண்ட் பில், மின் கட்டணம் எவ்வளவு கட்டணும் சற்று சிந்தித்து பார்க்கணும். இப்ப எங்களுடைய பெரும்பாக்கம் பகுதியில, நம்முடைய பொலிச பகுதி மாற்றிவாரம் பகுதியில 600 ரூபாய் 700 ரூபாய் கட்டணும், 3000 ரூபாய் கட்டினாங்க. ஒருத்தருக்கு வந்து 9000 ரூபாய் போட்டுருக்காங்க.
நான் எப்படி கட்ட முடியும், என்னால கட்ட முடியாது அப்படின்னு வந்து சண்டை என்ன பிடிக்கிறாங்க. ஏன்னா இது போல ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்களும் சிந்திக்க வேண்டும். நீங்க வந்து கம்பேர் பண்ண வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி, அம்மா மறைந்த பிறகு எடப்பாடியோட ஆட்சி, இப்ப நடக்கின்ற இந்த கொடுங்கோல ஆட்சி குடும்ப ஆட்சி. சரிங்களா? எவ்வளோ சீனியர் இருக்காங்க. உதயநிதி தான் துணை முதலமைச்சர் போயிட்டு அவர் தான் உட்காந்துங்கிறார். எந்த நியாயம்? எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லுவாங்க, இங்க யார் வேணாலும் பொதுச்செயலாளர் வரலாம், இந்த இயக்கத்துக்கு யார் வேணாலும் முதலமைச்சர் வரலாம். அது மாதிரி சொல்ல முடியுமா? திமுகவில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய பேச வேண்டிய சப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு முன்னாடி அருள் கூட ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மழை நீர் பற்றி சொன்னார். உள்ளபடியே நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் திரு கே பி கந்தன் அவர்கள் அண்ணனா வந்தாங்க. நம்ம ரேடியல் சாலை துறப்பாக்கம் போகிற ரோட்டில் அண்ணன் அதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்பவே உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவு போட்டாங்க? மழை நீர் நேரா பி கனால், பக்யா கனால் நேரா போயிடணும். ரேடியல் ரோட்ல இருந்து அங்க பெரும்பாக்கம் கூட சொல்ல, நோக்கமானத்திலிருந்து பி கனால், தாழம்பூர்ல இருந்து பி கனாலுக்கு போயிடணும். அப்படி தண்ணி போகும்போது இந்த தண்ணி ஒரு டிராப் போட்டு நிற்காது. ஏன்னா இப்ப தாம்பரத்துல வர தண்ணி, சேலையூர், இதெல்லாம் இங்கிருந்து வர தண்ணி அப்படியே வந்து தாழம்பூர், இந்த ஒட்டியம்பாக்கம் எல்லாம் வந்து எங்க பெரும்பாக்கம் வந்து அதே மாதிரி ஒகேந்துரப்பாக்கம், சோழூர் போயிட்டு ஒகேந்துரப்பாக்கம் போய் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அதுதான் பொதுச்செயலாளர் என்ன சொன்னாங்கன்னா, நேரடியா அந்த நீர் அந்த கால்வாய்க்கு சென்றால் இங்க தண்ணீர் தேங்காது என்று சொன்னார்கள். இரவோடு இரவாக அரசாணை பிறப்பித்தார்கள். அந்த அரசாணையை வந்த அரசு அதை நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு மழை நேரம் மழையெல்லாம் பெய்யும்போது வாய்க்கடியே பேசுறாங்க, மழை எங்க பெஞ்சது? இந்த தடவை நம்ம பகுதியில் மழை கம்மி, அதிகமாக மழை பெஞ்சுன்னா அவங்க அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் தெரியும், இது வரைக்கும் தண்ணி ஏறும் இறங்கி எங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் இருக்கும்போதே போட்டார் அந்த திட்டத்தை, இவங்களோட ஓடையிலிருந்து நேராக பி கனாலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. எனவே ஆட்சியில இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் நல பணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது, இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதே போன்று அழைத்த அனைத்து என்னுடைய கழக நிர்வாகிகள் உள்ளபடியே எல்லாம் பட்டாள அமைதியாக நின்றாங்க. 5:30 மணிக்கெல்லாம் வெள்ளைப்படை, காக்கி படை எல்லாரும் வந்துச்சு, சிப்பாய்கள். ஏன்னா தேர்தலுக்கு ரெடியா இருக்கிறாங்க இப்போ. சரியா? ஒன்னு திமுக வந்து ஒன்னும் எல்லாம் நாட்டுக்கு வாரி வாரி கொடுத்துட்டு போயிட்டானா? கிடையவே கிடையாது. எங்களை விட மக்கள் நல பணி செய்தது யாருமே கிடையாது. இன்னைக்கு கூட அம்மா இல்ல, நலத்திட்ட உதவிகள் எல்லாருக்கும், அதாவது மதிய உணவு பிரியாணி முதல் கொண்டு இன்னைக்கு பல்வேறு பகுதியில் உள்ளபடி என் மனசே பூரிச்சு போச்சு. சரி, அம்மா இல்லைன்னா கூட அம்மா இருக்கிறாங்கன்னு எழுத வரும். அவன் கருணாநிதி என்ன பண்ணுவானா? பண்ண மாட்டான். அவன் எடுக்க மாட்டான் அந்த பணத்தை. அதே போன்று எல்லாருமே எங்கள் மேடையில் உட்காந்து அத்தனை பேருமே எல்லாம் நடந்த மேடாகலாம் வாரி வாரி வழங்கினாங்க. இன்னமும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வழங்குறதுக்கு போட்டியில் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால என் அருமை சகோதர சகோதரிகளே, வருகின்ற தேர்தலை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே எண்ணமாக இருக்க வேண்டும். புரட்சி தமிழ் அவர்களை, ஐயா எடப்பாடியார் அவர்களை நாம் அரியணை ஏற்ற வேண்டும் என்கின்ற உறுதிமொழியோடு இங்க வந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். அடுத்தது நம்முடைய மாமன்ற உறுப்பினர் என் அருமை தம்பி திரு KPK சதீஷ்குமார் அவரை உருவாக்குவார்கள்.